ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, ரெசிபிலாம் ஒன்றும் இல்லைங்க. ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான ஹோம்மேட் குழம்பு மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ மல்லி எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன். அதோட இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 200 கிராம், சீரகம் 200 கிராம், சோம்பு 25 கிராம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம் வெயிலில் காய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். மிளகா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன், நீட்டுக்கு மிளகாய். இது நல்லா வெயிலில் காய வச்சிடணும். நான் 2 டேஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி காய வச்சேன். ஆனால் வீடியோ கிளிப்ஸ் 1 டே காய வைக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் மிளகா நல்லா இருக்கும் மிளகாத்தூள். இல்லைனா ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி பூசணை பிடிச்சிரும். நல்லா வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி பேப்பர் விரித்து மொட்டை மாடியில் காய வைங்க. நான் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மேலே கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். காய வைக்கும் போது என் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். 4 பக்கம் சுற்றி கல் வைக்கிறதுக்காக கல் எடுத்து கொடுத்துட்ருந்தான். இந்த மாதிரி காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் எடுத்துட்டேன். அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மிளகா பாருங்கள், உடைச்சா அந்த மாதிரி டப்புன்னு உடையணும், அந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் முறுன்னு. இது அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பையனை ஸ்கூலில் இருந்து கூப்பிடும் போது. நாங்கள் ரெகுலராக இந்த கடையில் தான் ரொம்ப வருஷமாக அரைக்கிறோம். நான் என் பையன் மாதிரி இருக்கும் போதுலேருந்து என் பாட்டி அப்பத்தா கூட வருவேன். என் அப்பத்தா கூட இந்த மாதிரி இவங்க கடையில் தான் அரைச்சிட்டு போவேன். அதே கடையில் தான் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி நான் அரைக்கிறேன். அவங்க நல்லா அங்கேயே ஹீட்டாக இருக்கும் மிளகாத்தூள். அரைச்ச உடனே அங்கேயே இந்த மாதிரி நல்லா பேப்பர் விரித்து பரப்பி அந்த சூடு கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் இது எங்கள் அம்மா எங்கள் அப்பத்தா எல்லோரும் எப்படி அரைப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் மிளகாத்தூள் அரைச்சி செய்வேன். இந்த மிளகாத்தூள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிளகாத்தூள் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம எல்லா ரெசிப்பிலையும் இந்த மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொரியல்லாம் செஞ்சிங்கன்னா கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். கடையில் வாங்கி சேர்க்குற மிளகாத்தூளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வீட்டிலே நாங்கள் அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மிளகாத்தூள் சேர்த்து குழம்பு வைக்கும் போது.